மூன்று தீமைகள். அந்த மூன்றும் ஆர் செய்வது என்று சொன்னால், அதுக்கு முதல்ல இருந்து வரும் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அழகான ஆலமரம், பல கிளைகள், பல விழுதுகள் விழுந்து ஆரோக்கியமாக இருந்த ஆலமரம். அந்த ஆலமரத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உட்கார்ந்து களைப்பாறது வழக்கம். அதிலும் ஒரு வயசான ஒரு முதியவர் அங்கு வார சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு நல்ல நல்ல சின்ன சின்ன கதைகள் சொல்வது வழக்கம். அப்போ அந்த முதியவருடைய கதைகளை கேட்பதற்கு சிறுவர்கள் ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒன்று கூறுவார்கள். அந்த முதியவருடைய கதையை கேட்டுட்டு செல்வார்கள். அப்படி இருந்த காலகட்டத்தில் அந்த முதியவர் ஒரு நாள் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது சொல்கிறார், நான் ஒரு கதை சொல்கிறேன், அதில் யார் மீது தவறு, யார் தப்பு செய்தது என்று சொல்லி நீங்கள் சொல்லணும் என்று சொல்லி போட்டு கதையை ஆரம்பிக்க, அதுக்கு சிறுவர்கள் ஓம் 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 தலையாட்டினோம், நாங்கள் கண்டுபிடிக்கோம், நீங்கள் சொல்லுங்க தாத்தா என்று சொல்லி ஆரம்பிக்க. அப்ப அந்த முதியவர் தொடங்குறாரு, ஒரு காட்டுக்குள்ள ஒரு சோம்பொறி யானை வாழ்ந்து வருது. அது சோம்பரி எப்படின்னு சொன்னா, அதுக்குரிய இதைய தேடுவதற்கே அதுக்கு சோம்பரி. அது ஒரு சிறு தூரம் நடக்கும், அதுக்கு பிறகு ஓய்வெடுக்கும், சிறு தூரம் நடக்கும், அதுக்கு பிறகு ஓய்வெடுக்கும். அப்படி அந்த யானை வாழ்ந்து கொண்டு இருக்கல, ஒரு நாள் அதே போல அதுக்கு பசி எடுக்க அது இதைய தேடி போய் சிறு தூரம் போய் ஓய்வெடுத்து. ஆனா ஓய்வெடுக்கல அது என்ன செய்திருக்குன்னு சொன்னா, ஒரு பாம்பு பார்த்தோண்டு இருந்தது, அதை தெரியாமல் கவனிக்காமல் பாம்பு போறதுக்கு மேலேயே அந்த யானையோட பெருசத்தை இருக்கும் உடம்பை வைத்து படுத்துட்டு, படுத்ததால பாம்பு பொத்துக்குள்ள ஒரு பாம்பு, அந்த பாம்பு என்னடா இருட்டா இருக்கு, எனக்கு வெளியே போக பாதை ஒன்றும் இல்லையே, என்ன நடக்குதுன்னு தெரியாம வாசல்ல பார்த்தா யானை ஒன்று படுத்திருக்குன்னு சொல்லி அதை உணர்ந்து பாம்பு கொத்துது. அப்ப பாம்பு கொத்தினா, பாம்பு யானையை கொத்தினதால பாம்பின் விஷம் யானைக்கு தலைக்கு ஏறி யானை செத்துருது. அப்ப அது செத்த கையோட பாம்பும் ஒரு சிறிது நேரத்துக்கு பிறகு வெளியே போக வழி இல்லாமல், உணவு இல்லாமல், ஒழுங்கான சுவாசம் இல்லாமல் பாம்பும் செத்துருது. அப்ப யானையும் செத்துட்டு பாம்பும் செத்துட்டு. அந்த வழியால பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நரி, குள்ள நரி புத்தி தெரியும் தானே. இப்போ குள்ள நரி வருது, குள்ள நரி பார்த்த உடனே யானை இறந்துருக்குது, பார்த்த உடனே சந்தோஷம். யானை இறைச்சி நான் சாப்பிடணும்னு நிறைய நான் யோசிச்சு கொண்டு வந்தேன். இன்றைக்கு யானை இறைச்சி எனக்கு கிடைச்சிட்டு, அதை விட நான் யானை இறைச்சி சாப்பிட்றதுக்குரிய விருப்பத்துக்குரிய காரணம், ஒரு யானையை நான் ஒரு 10 நாள் 15 நாள் வச்சு அழகாக சாப்பிடலாம், நான் இதயத்தை ஓட தேவையில்லை, இதுலேயே என்னுடைய வாழ்க்கையை இந்த யானை தின்ன முடியும் வரை இதிலேயே கழிக்கலாம் என்று சொல்லிட்டு உலகத்தில் யானை வயிற்றுல இதை கடிச்சு தின்னு வயிற்றுக்குள்ளே போயிட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யானை செத்து அதோட தோலெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே எப்படி சிதைஞ்சு அழுகி இருக்கும். அப்படியான காலகட்டத்தில் சின்ன ஓட்டைக்கால நரி உள்ளே போய் திண்டு கொண்டிருக்கல, வெயில் அலையும் அந்த தோல் உருகி ஊனமெல்லாம் சேர்ந்து அந்த ஓட்டை அடப்பட்டுரும். ஓட்டை அடப்பட்ட கையோட நரி திரும்பி பார்க்கும், நம்ம அந்த பாதையை காணல, எங்க என்ன இதுன்னு யோசிக்க முன்னம் அதுவும் ஒழுங்கான சுவாசம் இல்லாமல் கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா யானை முதல் செத்தது, பாம்பு 2வது செத்தது, நரி 3வது செத்தது. அப்போ பிள்ளைகள் இதில் எங்கு தீமை நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த வயசான கேட்கிறார். அதுக்கு ஒரு சிறுவன் ஒழும்பி, தாத்தா இங்கு 3 தவறு நடந்திருக்கு தாத்தா. அதுல முதலாவது தவறு சோம்பேறித்தனத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு.
இரண்டாவது தவறு வந்து முற்கோபம். கோபம் கொண்டதால், அதாவது வந்து முதலாவது உயிரிழப்பு வந்து சோம்பரித்தனம். சோம்பரித்தனம் என்னன்னு சொன்னால் படுக்கணும் என்று முடிவெடுத்த நமக்குரிய இடத்தை நாமளே சரியான இடமா தேர்வு செய்து படுக்கணும். நித்திரை வந்த உடனேயே அந்த இடத்துல படுத்தபடியால் தான் அந்த பாம்பு பொத்துக்கு மேலே படுத்து பாம்பு பொத்தின ஓட்டை அடைபட்டது. அப்போ சோம்பரித்தனத்தால் வந்து முதலாவது தீமை நடக்குது. ரெண்டாவது வந்து முற்கோபம். முற்கோபம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாம்பு வந்து பொறுமையாக ஒரு கொஞ்ச நேரம் பொறுமையாக காத்திருந்திருந்தால் அந்த யானை நித்திரகனோடமே போயிருக்கும். அதுக்கு பிறகு பாம்பு வந்து கொத்துக்கால வெளியே வந்திருக்கும். அப்போ அதுவும் உயிர் தப்பி இருக்கும். முற்கோபத்தில் பாம்பு யானையை கொத்தினபடியால் கடைசியில் யானையும் சேர்த்துட்டு பாம்பையும் சேர்த்துட்டு கடைசியாக வர குள்ளநரி அவரே ஏன் சேர்த்துவர்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்றான், பேராசை. இந்த பேராசையாலாம் சேர்த்து அவர் வந்து யானையை சாப்பிடணும் விருப்பம், ஆனா நிறைய நாள் சாப்பிடணும், தான் மட்டும் சாப்பிடணும் என்று தான் அவர் இந்த யானை வயிற்றுக்குள்ள போனவர். ஏன்னா உள்ளுக்கே இருந்து சாப்பிடுவோம் என்ற இணைப்புல. அதே வந்து அவர் பேராசைப்பட்டதால அவரும் செத்தார். இப்போ சிறுவன் சொன்ன 3 காரணமும் சோம்பரித்தனம், ரெண்டாவது வந்து முற்கோபம், மூன்றாவது பேராசை. இந்த 3 காரணத்தாலும் 3 உயிர் போயிருக்கு என்று சொல்லி சிறுவன் சொல்ல, அது சரி என்று சொல்லி மற்ற சிறுவர்களும் கைதட்டி பாராட்ட முதியவரும் அந்த சிறுவனுக்கு வாழ்த்து சொல்றார்.